Hi students, நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு சிவிக்ஸ் சாப்டர் 3 ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ப்ரீஃப் ஆன்சர்ஸ் அண்ட் டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய டீட்டெயிலாக 2 கொஸ்டின் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் கவர்னர், அதாவது கவர்னரோட சட்டமன்ற அதிகாரங்கள் வந்துட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். நான் புக்லேயே மார்க் பண்ணியிருக்கேன், பேஜ் நம்பர் 260 and 61 இருக்குது. இதான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா அவங்களோட பவர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 262 and 263 இருக்குது. நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். கவர்னரோட பவர் என்ன பவர்னா சட்டமன்ற பவர், அதாவது சட்டமன்ற அதிகாரங்கள்னு சொல்லுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். அவரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 260 and 61 இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 260 லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், அதாவது கவர்னருக்கு கீழே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே நம்ம சாப்டரில் கவர்னர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் நெக்ஸ்ட் பேஜ் 262 இது வரைக்கும் முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கவர்னர் இஸ் அன் இன்டிகிரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது மாநில சட்டமன்றத்தோட ஒரு முக்கியமான பார்ட் யாருன்னா இவர் கவர்னர். பட் ஹீ இஸ் நாட் ஏ மெம்பர் இன் எய்தர் த ஹவுஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர், அதாவது இவர் வந்துட்டு அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2 ஹவுசஸ்லேயும் ஒரு மெம்பராக இருக்க மாட்டார். இன் திஸ் கெப்பாசிட்டி ஹி என்ஜாய்ஸ் த ஃபாலோயிங் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் இருக்கக்கூடிய இந்த கொடுத்துருக்க பவரை வந்துட்டு இவர் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவர், இந்த கவர்னரோட ஃபஸ்ட்டு பவர் என்னென்னா, ஹி ஹேஸ் த ரைட் டு சமன் ப்ராக் the state legislature and dissolve the state legislative assembly. ஸோ இவருக்கு வந்துட்டு என்ன ரைட் இருக்குன்னா, சமன், அதாவது எப்போ வர வைக்கலாம், யாரை வேணாலும் வர வைக்கலாம், அண்ட் ப்ரொவோக் எப்போ வேணாலும் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நடத்தலாம், அண்ட் எனி டைமில் வேணாலும் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துட்டு டிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இவரோட ஃபஸ்ட்டு பவர், அதாவது ஹி ஹேஸ் த ரைட் டு சமன் ப்ரொக்யாக் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதோட ஃபஸ்ட்டு பவர். செகண்ட் பவர் என்னென்னா, he can address the state legislature at the commencement of the first session after each general election and the first session of each year. அதாவது வந்துட்டு இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா, அதாவது ஒவ்வொரு ஜென்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறமும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஃபஸ்ட்டு செஷனை இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு வருஷத்தோட ஃபஸ்ட்டு செஷனையும் வந்துட்டு இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். ஸோ அந்த பவர் யார்கிட்ட இருக்குது, கவர்னர்கிட்ட இருக்குது. அதாவது இவர் தான் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்துட்டு, அதாவது ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு வருஷத்தோட தொடக்கத்தில் ஃபஸ்ட்டாக நடக்கக்கூடிய அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். Next, he can send messages to the houses of the state legislature relating to the bill pending in the legislature. ஸோ இவர் வந்துட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுவார். யாருக்குன்னா, போத் த ஹவுசஸ், லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவுக்கு மெசேஜ் பண்ணுவார். எதுக்குன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரிலேட்டடாக அந்த மணி பில்ஸ் ஏதாச்சும் பெண்டிங் இருந்ததுன்னா அந்த லெஜிஸ்லேச்சரில், ஸோ அதை வந்துட்டு ஹவுசஸ்க்கு சென்ட் பண்ணி அதை வந்துட்டு சப்மிட் பண்ணக்கூடிய ரைட் வந்துட்டு இவர்கிட்ட கவர்னர்கிட்ட இருக்குது. இதுதான் வந்துட்டு தேர்டு. ஃபோர்த் என்னென்னா, he can appoint any member of the legislative power. ஸோ இவர் வந்துட்டு யாரை வேணாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், லெஜிஸ்லேட்டிவ் பவர், அதாவது he can appoint any member of the legislative assembly. ஸோ லெஜிஸ்லேட்டிவில் அசம்பிளியில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் வந்துட்டு இவர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். எதுக்குன்னா, to preside over its proceedings when the offices of both the speaker and the deputy speaker fall vacant. அதாவது வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு இருக்கிறப்ப, அதாவது ஸ்பீக்கர் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ சப்போஸ் 2 ஸ்பீக்கரும் வந்துட்டு அன்றைக்கி ஆப்சன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இவர் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை வந்துட்டு அந்த பொறுப்பை வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு பார்க்க சொல்லலாம். அப்படி வந்துட்டு யாரை பார்க்க சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒருத்தரை நாமினேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள்,
He can nominate one member to the state legislative assembly from the Anglo-Indian community. அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்துட்டு ஒரு மெம்பரை வந்துட்டு ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியிலேருந்து இவரால் நாமினேட் பண்ண முடியும். இதுதான் இவரோட 5th பவர். 6th என்னன்னு பார்த்தீங்கன்னா he nominates 1/6 of the members of the state legislative council from among us the persons having special knowledge or practical experiences in literature, science, art, cooperative movement and social service. அதாவது இவர் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்துட்டு 1/6 மெம்பர்ஸை வந்துட்டு இவரால் நாமினேட் பண்ண முடியும். ஸோ அப்படி இவர் நாமினேட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு எதிரெல்லாம் வந்துட்டு என்ன ஸ்கில்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக அந்த லிட்ரேச்சர் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சொல்கிறாங்க ஸ்பெஷல் நாலேஜ் ஆர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லிட்ரேச்சரில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சயின்ஸை அவங்களோட சயின்ஸில் வந்துட்டு அவங்க ஸ்கில்ஸ் இருக்கணும், ஆர்ட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட், ஒரு மூமெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு கோஆப்ரேஷன் கொடுக்குற அந்த ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கணும். அண்ட் சோஷியல் சர்வீஸ் ஸ்கில்ஸ் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு 6th பவர். நெக்ஸ்ட்டு 7th பவர் பார்த்தீங்கன்னா every bill passed by the state legislature will become law only after his signature. அதாவது ஒவ்வொரு பில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பாஸ் ஆகிற ஒவ்வொரு பில்லும் வந்துட்டு எப்போ லாவாக வந்துட்டு அது கொடுக்கலான்னா இவரோட சிக்னேச்சர் போட்டதுக்கு அப்புறம் தான் அதை வந்துட்டு லா பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ ஒரு பாலிசி வருது அப்படின்னா அதுக்கு தேவையான மணி பில்லை வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து சப்மிட் பண்ணும்போது இவர் அதை அக்செப்ட் பண்ணி சிக்னேச்சர் சைன் பண்ணது பிறகு தான் வந்துட்டு அதை வந்துட்டு அந்த பாலிசியை வந்துட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த பவர் வந்துட்டு இவர்கிட்ட இருக்கு. But when a bill is sent to the governor after it's passed by the legislature, he has the option to give his assent to the bill or withhold his assent to the bill or return the bill for the reconsideration of the legislature. Suppose அந்த பில்லு வந்துட்டு கவர்னருக்கு போயிடுச்சு. எப்போ போச்சுன்னா ஆஃப்டர் இட் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேச்சரில் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு கவர்னருக்கு போயிடுச்சுன்னா he has the options, அவருக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா to give his assent to the bill or withhold his assent to the bill. சப்போஸ் அந்த பில்லை வந்துட்டு கொடுக்கறக்கோ இல்லாட்டி அப்படியே ஹோல்டில் வச்சிருக்கிறக்கோ இல்லாட்டி அந்த பில்லை மறுபடியும் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பி ரீகன்சிடர் பண்ண சொல்கிறக்கு அந்த பவர் வந்துட்டு இவர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு அவரோட 7th பவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8th ஒன் பாருங்கள். He can promulgate ordinances with when the state legislature is not in session under Article 213. ஸோ ஆர்டிக்கல் 213 படி இவர் வந்துட்டு என்ன ஆர்டர் வேணாலும் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் போகலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு செஷன் நடக்கலை அப்படின்னா வந்துட்டு இவர் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு போடலாம். என்ன கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 213 படி. பட் these ordinances must be approved by the legislature within 6 months. ஸோ அவர் வந்துட்டு அப்படி போடக்கூடிய ஆர்டர்ஸ் வந்துட்டு லெஜிஸ்லேச்சரில் வந்துட்டு 6 monthஸில் வந்துட்டு அப்ரூவல் ஆகிருக்கணும். he can also withdraw any ordinance at any time. ஸோ இவர் எப்போ வேணாலும் அவர் போட்ட கமாண்டையோ ஆர்டரையோ வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த பவர் வந்துட்டு இவர்கிட்ட இருக்கு. Next, he has to lay the annual reports of the State Finance Commission, the State Public Service Commission and the control of Auditor General relating to accounts of the state before the state legislature. அதாவது வந்துட்டு ஆனுவல் ரிப்போர்ட், அதாவது நம்மளோட ஒரு ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் கமிஷன் இல்லாட்டி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இல்லாட்டி ஆடிட்டர் ஜெனரல், ஸோ அதுக்கு ரிலேட்டான அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவர்கிட்ட கொண்டு வரணும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷத்தோட அந்த பில்ஸில் இவர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பவர் வந்துட்டு இவருக்கு இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு பவர்ஸ் ஆஃப் ஏ கவர்னர், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஏ கவர்னர், அவரோட சட்டமன்ற அதிகாரம்னு சொல்கிற அந்த பவர்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்துட்டு 8 பவர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு இவருக்கு வந்து he has the right to summon and promulgate the state legislature and dissolve the legislative assembly at any time ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இயரும் இல்லாட்டி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது வந்துட்டு இவர் தான். ஸோ இதுவும் அவரோட பவர் தான். அப்புறம் வந்துட்டு இவர் வந்துட்டு போத் த ஹவுசஸ்க்கு வந்துட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுவார். ஏதாச்சும் பில் வந்துட்டு மணி பில் வந்துட்டு பெண்டிங் இருந்தால். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு ஒரு மெம்பரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். எப்போன்னா சப்போஸ் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு 2 ஸ்பீக்கர்ஸ், அதாவது
டெப்யூட்டி ஸ்பீக்கர் அண்ட் மெயின் ஸ்பீக்கர் வராதப்போ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து ஒருத்தரை வந்துட்டு நாமினேட் பண்ணி அந்த பொசிஷனுக்கு கொண்டு வருவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மெம்பர், அதாவது ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஒரு மெம்பரை வந்துட்டு இவர் நாமினேட் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படி நாமினேட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு நாமினேட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு ஸ்பெஷல் நாலேஜ் ஸ்கில்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும், சயின்ஸில் இருக்கணும், ஆர்ட்டில் இருக்கணும், கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டில் இருக்கணும், சோஷியல் சர்வீஸ். ஸோ இந்த ஃபீல்ட்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு பில்லும் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பில்ஸ் எல்லாம் பாஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு இவருக்கு வந்துட்டு ஆர்டர் போடுற பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஆனுவல் ரிப்போர்ட், ஸோ ஒரு ஸ்டேட்டோட ஃபினான்ஸு இல்லாட்டி பப்ளிக் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸில் இவர்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ இவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேஷனுக்கு போகும். ஸோ இதான் வந்துட்டு அவரோட பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் கவர்னர். செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். தேர்ட் டீட்டெயில் பாருங்கள், கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 262 அண்ட் 263 இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 262ல் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த டாபிக் கீழே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும் முடியும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு மேலே வரைக்கும் அதோட ஆன்சர்ஸ் இருக்குது. இதுலேயும் வந்துட்டு டோட்டலாக 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னா, இட் ஃபார்முலேட்ஸ் அண்ட் டிசைட்ஸ் த பாலிசிஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் தேம் எஃபெக்டிவ்லி. ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் ஒரு ஸ்டேட்டுக்கு என்னென்ன பாலிசிஸை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு பவர். செகண்ட் பவர் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இட் டிசைட்ஸ் த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஸ்பான்சர்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் பில். ஸோ இவங்க தான் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நடக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் பில்லோட ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதான் அவங்களோட செகண்ட். தேர்ட் என்னென்னா, இட் கண்ட்ரோல்ஸ் த ஃபினான்ஷியல் பாலிசி அண்ட் டிசைட்ஸ் த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் த பப்ளிக் வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். அதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபினான்ஷியல் பேஸ் பண்ணி எவ்வளோ அந்த ஸ்கீமுக்கு கொடுக்கலாம், அந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது யாரோட வேலை, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட வேலை. நெக்ஸ்ட், இட் மேக்ஸ் த இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி செவரல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துட்டு முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸை கொடுக்க வேண்டியது யாரோட வேலை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட வேலை தான். நெக்ஸ்ட், இட் டிஸ்கஸஸ் அண்ட் டேக் எஃபர்ட்ஸ் ஆன் த டிஸ்பியூட் வித் அதர் ஸ்டேட். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ரொம்ப முக்கியமான வேலை என்னன்னா, இவங்களாம் ஒட்டுக்கா டிஸ்கஸ் பண்ணி எஃபர்ட் எடுப்பாங்க. எதுக்குன்னா, நமக்கு அதர் ஸ்டேட் கூட, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கூட ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தேவையான எஃபர்ட்டை வந்துட்டு எடுப்பாங்க. இதுவும் அவங்களோட பவர் தான். நெக்ஸ்ட், இட் ஃப்ரேம்ஸ் த ப்ரொபோசல் ஃபார் இன்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் ஆஃப் த ஸ்டேட் ரிசர்வ்ஸ். அதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு எவ்வளோ ரிசர்வ்ஸ் வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்துட்டு அவங்க ப்ரொபோசல் வந்துட்டு இன்க்யூர் பண்ணுவாங்க, ஃப்ரேம் பண்ணுவாங்க, இவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஒரு ஃபங்க்ஷன். Next, it decides all the bills, whether ordinary bills or money bills, to be introduced in the legislative assembly. ஸோ இவங்க தான் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க எல்லா பில்ஸ், அதாவது ஒன்று ஆர்டினரி பில்ஸ் இல்லாட்டி மணி பில்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க தான் இந்த பில்லை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த டெசிஷன் எடுக்கிறது வந்துட்டு இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட வேலை தான். Each minister of council of ministers supervises, controls and coordinates the department concern. அதாவது ஒவ்வொரு மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மினிஸ்டரும் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க, ஹெல்த்துக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க, அந்த மாதிரி செவரல் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுவாங்க. எல்லா ஒர்க்கும் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள கண்ட்ரோலும் பண்ணுவாங்க, அவங்க கூட சேர்ந்து கோஆர்டினேஷனும் பண்ணி அந்த ஒர்க்கை வந்துட்டு முடிப்பாங்க.
annual financial statement called as budget is finalized by the council of ministers. அதாவது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு ஆனுவல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அதான் வந்துட்டு பட்ஜெட்னு சொல்லுவோம். ஸோ அதை ஃபைனலைஸ் பண்ணுறது யாரோட வேலை? இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க தான் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேட்டுக்கு என்னென்ன பாலிசி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறதும் அவங்களோட ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் எப்படி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் பாலிசி, அதாவது ஒரு கண்ட்ரி ஒரு ஸ்டேட்டோட ஃபினான்ஷியல் பாலிசியும் டேக்ஸோட ஸ்ட்ரக்சரையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஒர்க் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அப்பாயின்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட்ஸை கொடுக்கறது வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஒர்க்கு தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு ரொம்ப எஃபர்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் அதர் ஸ்டேட்ஸ் கூட நமக்கு ஏதாச்சும் நம்ம ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா இவங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. இது அவங்களோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டோட ப்ரொப்போசல், அதாவது ஸ்டேட்டோட ரிசர்வ்ஸை வந்துட்டு எவ்வளோ நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோம் ஒரு இயரில் ஒரு பீரியட் ஆஃப் டைம்லன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க தான் வந்துட்டு எல்லா பில்ஸ், அதாவது ஒன்றும் ஆர்டினரி பில் இல்லாட்டி மணி பில்ஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க டிசைட் பண்ணி இந்த பில்லை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு முடிவெடுப்பாங்க. இதுவும் அவங்களோட பவர் தான். நெக்ஸ்ட்டு அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி மினிஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு சொல்லி சூப்பர்வைஸ் பண்ணி அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோலும் பண்ணி அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கூட கோஆர்டினேட்டும் பண்ணி அவங்களோட ஒர்க்கை முடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒவ்வொரு இயரும் சப்மிட் பண்ணக்கூடிய ஆனுவல் செட்டில்மெண்ட், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 9 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 3rd டீட்டெயிலோட ஆன்சர். பாருங்கள், நம்ம 3 டீட்டெயிலும் பார்த்துட்டோம். ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த சாப்டரில் நம்ம ப்ரீஃப் ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம், 3 டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.